திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசி இருக்கிற செய்திகள், அதுல நீங்க ஒரு கேள்வியை இப்போ சொன்னீங்க பேசும்போது, புதிதாக வந்திருக்கிற அந்த கட்சியின் தலைவர் பெரியார் பற்றிய கருத்துக்களை அவரும் பேசுறாருன்னு. நான் கவனிச்ச வரைக்கும் எங்க பேசினார்னு தெரியல. பெரியார் பற்றி என்ன பேசினார்னு எனக்கு தெரியல. பெரியார் படம் வச்சிருக்கிறார். படம் வைத்திருப்பது வேறு, பெரியார் கொள்கைகளை பேசுவது வேறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலமைச்சர், நம்முடைய திமுக கழகத்தினுடைய தலைவர் மிக சரியாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம், எதிர்ப்பதற்கான தகுதி எங்களுக்கு என்ன இருக்கிறது, இதுதான் அவருடைய அந்த உங்களில் ஒருவன்ல 2 பகுதி. ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு ஒரு பட்டியலை தர்றார். குறிப்பாக ஒரு 5-6 செய்திகளை அவர் சொல்றார். ஒன்று, இந்த நீட்டு தேர்வு, பிறகு தொகுதி மறுவரையறை, நாடாளுமன்றத்தில் நம்முடைய இடங்களை குறைப்பது, பிறகு அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லுகிற அந்த ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற மூலமாக வாக்குகளை திருடுதல், பிறகு கீழடியை மறைத்தல், இப்படி ஒரு 5-6 காரணங்களை சொல்லி தமிழ்நாட்டை எப்படியாவது தலைகுனிய வைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று நாங்கள் எழுதுகிறோம். இதுதான் அவர் சொல்லியிருக்கிற அந்த சாரம். உங்களோடு ஸ்டாலின்ல ஏறத்தாழ 1 கோடி குடும்பங்கள் இணைந்திருக்கிறார்கள். இது என் குரல் மட்டுமில்லை, எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். இது தலைவர் சொல்லியிருக்கிற செய்தி. இதில் நாம் பார்க்கலாம் இந்த 5 காரணங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவை, தேவையானவை என்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, இதை எல்லோரும் எதிர்க்கலாமே, 2 இருக்கிறது. எல்லோரும் எதிர்க்கலாம். எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் உண்மையாக எதிர்க்கிறார்களா? எதிர்ப்பதற்கான தகுதி அந்த கட்சிக்கும் இருக்கிறதா? யார் வேண்டுமானாலும் எதிர்க்கலாம். தகுதி என்றால் என்ன? திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? 3 செய்திகளை மிக தெளிவாக முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். அனுபவம், கொள்கை, வலிமை என்று அவர் வரிசைப்படுத்துகிறார். பாஜக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை, இந்திய அளவிலான கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் அதே மாதிரி ஒரு நீண்ட அனுபவம் இருக்க வேண்டும், அடிப்படை கொள்கை இருக்க வேண்டும், இந்த இயக்கத்திற்கு வலிமை இருக்க வேண்டும் என்கிற 3ஐ சொல்கிறார். இந்த 3ம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். ஒரு நீண்ட அனுபவம் இருக்கிறது. இன்னொரு வேடிக்கையான முரண் என்ன என்றால், பாஜக தொடங்கப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் திராவிட இயக்கமும் தொடங்கியது.